الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 ஷஅபான் மாதம் 16ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்-ஷைக் ஸலாஹ் அல்-புதைர் அவர்கள் நன்றி செலுத்துவதன் மூலமாக அருள்களை தக்க வைத்துக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு உங்கள் மூலமாக மறுமைக்காக நல்ல விடயங்களை முற்படுத்தி வையுங்கள். நீங்கள் அல்லாஹுக்காக முற்படுத்தி வைக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அதற்குரிய பிரதிபலனை மிகவும் பிரமாண்டமானதாக காண்பீர்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, நேற்றைய நாள் என்பது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இந்த நாளை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே நல்ல சேவைகளை வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளை என்று வருகின்ற போது அந்த நாளையிலே நற்கூலிகளுக்கு பிரதிபலனை பிரமாண்டமானதாக பெரிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமது மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்றி செலுத்துவது என்பது நமது அருள்களை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. நன்றி செலுத்துவது என்பது நாம் உண்மையாக அதனை தந்த அல்லாஹை பயப்படுகின்றோம், அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக நன்றி செலுத்துதல் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இப்ராஹீமில் 7வது வசனத்திலே அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நன்றியுடையவர்களாக நன்றி செலுத்துவீர்களானால் லஅஸீதன்னகும், மென்மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கின்றான். வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், எனது அருள்களை மறந்து புறக்கணித்து தூரமாகி போகும் காலமெல்லாம் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை நாம் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலூடாக நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி செலுத்துவது என்பது நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்களை உள்ளத்தால் உணர்ந்து இது அல்லாஹுடைய அருள் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு பின்னால் அதனை மக்களுக்கு மத்தியிலே புகழ வேண்டும். இந்த அருளை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அதனை பயன்படுத்த வேண்டும். இந்த நன்றி செலுத்துதலை பற்றி முன்னோர்களான நல்லவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற போது அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருள்களை அவனுக்கு மாற்றமான விடயங்களிலே செலவழிக்காமல் இருப்பதுதான் நன்றி செலுத்துதல் என்று கூறுவார்கள். அதாவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருளை பாவமான விடயங்களில் நாம் ஒருபோதும் பயன்படுத்தி விடக்கூடாது. மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்றி செலுத்துதலை பற்றி கூறப்படுகின்ற போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றார்கள், நான் உனக்கு நன்றி செலுத்துவதென்பதும் அதுவும் ஒரு அருளாக இருக்கின்றது, அதற்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்றார், அல் ஆன் ஷகர்தனி, இப்போதுதான் நீ எனக்கு நன்றி செலுத்தினாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக தஃப்சீருடைய விரிவுரையாளர்கள் இந்த விடயத்தை எழுதுகின்றார்கள். எனவே நன்றி செலுத்துவதென்பது நாம் நன்றி என்பதை உணர வேண்டும். மனதால் உணர்கின்ற போதுதான் உண்மையான நன்றி செலுத்துதல் என்பது நம் மூலமாக வெளிப்படும். ரபி இப்னு அனஸ் அவர்கள் கூறுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான், யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான்,
யார் நன்றிகளை மறந்து அருளை புறக்கணித்திருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விடுவான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது தக்வா, அல்லாஹை பயப்படக்கூடிய விடயங்களில் ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய கால்கள் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். அப்போது அவர்களிடம் கேட்கப்படும், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? உங்களது பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு ஏன் நின்று வணங்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே வினயமாக கேட்கப்படுகின்ற போது அவர்கள் கூறுவார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நிஅமத்துக்களுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திய அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கூறுவார்கள். இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எனவே யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே நன்றிகள் அனைத்தும். நீ எங்களுக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கின்றாய். பார்ப்பதற்கு கண்களையும், கேட்பதற்கு செவிப்புலனையும், பேசுவதற்கு நாவன்மையையும், ருசியை உணர்வதற்கு நாவையும், மனங்களை உணர்வதற்கு நாசையும் தந்திருக்கின்றாய். இன்னும் பகலிலே ஒளியையும் இரவிலே இருளையும், இன்னும் ஏராளமான விவசாய காணிகளையும் விவசாய உற்பத்திகளையும் தந்திருக்கின்றாய். உனக்கே புகழனைத்தும், உனக்கே நன்றிகள் அனைத்தும் என்று ஒரு கவிதையை இமாம் அவர்கள் நமக்கு உதாரணமாக காட்டிவிட்டு கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு பெற்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாதுகாப்பு பெற்ற சூழலிலே உங்களுக்கு சர்வ சாதாரணமாக உணவு வகைகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கின்றன. சந்தோஷமாக வாழுகின்றீர்கள். குடிப்பதற்கு உகந்த நீர், குடிப்பதற்கு உகந்த நீரா, அதாவது அருந்தக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நேரத்திலே நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு சூழால் உள்ள எத்தனையோ மக்கள் பசியின் கொடுமையால் அங்கே மரணிக்கின்றார்கள். அங்கே சர்வசாதாரணமாக கொலை செய்யப்படுகின்றார்கள், சிறை வாங்கப்படுகின்றார்கள். அவருடைய உடைமைகள் எல்லாம் சூறையாடப்படுகின்றது. அடிமையாக அங்கே கைதிகளாக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு இன்னொரு பல துன்பங்கள் இருக்கின்றன. பசி, பட்டினி, தாகம், துன்பம், துயரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. சிறுவர்களோ அங்கே ஓலமிட்டு அழுகின்றார்கள். பெண்களோ அங்கே மானபங்கப்படுத்தப்படுகின்றார்கள். எத்தனையோ மக்கள், எத்தனையோ சமூகத்தினர்கள் யுத்தத்தின் பெயரால் பிறந்த இடத்தை விட்டு, வாழ்ந்த இடத்தை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல் எவ்வளவு இலகுவாக பாதுகாப்பு பெற்ற இடமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கின்றான் என்று ஏமாந்து விடாமல், அவைகளிலே நாம் நம்மை மறக்கடிக்கப்பட்டவர்களாக மாற்றி விடாமல், ஒவ்வொரு நியமத்துக்களையும் ஒவ்வொரு அருள்களையும் முறையாக பயன்படுத்துவதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள்களை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்பான். இந்த அருள்களை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய்? உண்மையாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தினாயா இல்லையா என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை நாம் மனதிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அருள்களுக்கு நன்றி மறந்தவர்களாக இருந்தும் அல்லாஹ் நமக்கு அருள்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றான் என்றால், நமது அருள்கள் நமக்கு நிரந்தரமாக இருக்கின்றது என்றால், அதனை பார்த்து நாம் ஒருபோதும் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் நாம் மறந்த நிலையிலே இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதற்காகவென்றால், எந்த அளவுக்கு இந்த மனிதன் எனது அருளை புறக்கணித்து மறந்து வெறுத்து பாவத்திலே நிலையாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து தண்டனையை கடுமையாக வழங்குவதற்காக நமக்கு அருள்களை தந்து கொண்டே இருப்பான், தண்டனையை தாமதித்து கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை விட்டு
நம்மை விட்டு கடந்து சென்ற அருள்களை மீட்டு பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹுடைய அருளை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே பயன்படுத்தி நிரந்தரமாக நியமத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கிய ஒரு அருளை அவன் நம்மிடத்திலிருந்து பறிப்பதென்றால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடையை இல்லாமல் ஆக்குவதென்றால், அல்லது அவனுக்கு அந்த அருளை விட்டும் அவரிடத்திலே பறிக்கப்படுவதென்றால், ஒன்று நாம் நன்றி கட்டவர்களாக இருந்திருப்போம், அல்லது அல்லாஹ் வழங்கிய அருளை பாவமான முறையிலே பயன்படுத்தி இருப்போம், அல்லது நாம் அந்த அருள்களை அருளென்றே நினைக்காமல் அதை புறக்கணித்திருப்போம். இவ்வாறு நன்றி கட்டவர்களாக நியமத்தை பாவமான முறையிலே பயன்படுத்தி அந்த விடயங்களை மறந்து புறக்கணித்தவர்களாக இருப்போம் என்றால், நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்கள் எல்லாம் பறிக்கப்படுவதற்கு வெகு தூரம் இல்லை என்பதை உணர்ந்து நியமத்துக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். பாவத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய மனிதனை, உனக்கு வழங்கப்பட்ட நியமத்துக்களை அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதிலும் இறை நிராகரிப்பிலும் பாவத்திலும் தொடராக நீ நியமமாக இருக்கின்றாய் அல்லவா, நீ ஒரு நாள் வரும், அந்த நாளை பயந்து கொள். அந்த நாள் வருகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை கடுமையாக பிடித்து விடுவான். எனவே நியமத்தை புறக்கணித்த அந்த தண்டனைக்குள்ளானவனாக நீ மாறிவிடாதே என்று பாவத்திலே நியமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றார். மனிதா, நீ நிரந்தரமாக நியமத்திலே இருக்கின்றாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாயா? நாளை உனக்கென்று ஒரு முடிவு காலம் வரும், உனக்கென்று உனது நியமத்துக்கள் பறிக்கப்படக்கூடிய காலம் வரும். அந்த நேரத்தை பயந்து நடந்து கொள் என்று ஒரு கவிதையை இமாம் அவர்கள் நினைவூட்டினார்கள். நிரந்தரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்கள் அருள்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் என்று ஒருபோதும் நீ ஏமாந்து விடாதே. நியமத்துக்கள் பறிக்கப்படுவதெல்லாம், நியமத்துக்கள் நீ கொடுக்கப்பட்ட நியமத்துக்களுக்கு துரோகம் செய்யும் போதும் அல்லாஹுடைய நியமத் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் நீ அதனை பார்த்து ஏமாந்து விடாதே. அல்லாஹ் உன்னை தாமதப்படுத்துகின்றான். உனது குற்றத்துக்கு, உனது துரோகத்துக்கு, இறை நிராகரிப்புக்கு தண்டனையை கொடுப்பதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே ஏமாந்து விடாதே என்று இமாம் அவர்கள் பாவத்திலே நிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நினைவூட்டலை வழங்கிவிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ கூட்டத்துக்கு எத்தனையோ விசாலமான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு தாராளமாக உணவுகளை வழங்குகின்றான். ஆனால் அவர்களோ இவைகளை எல்லாம் மறந்து, நான் உழைத்தது, நான் சம்பாதித்தது, பரம்பரையாக எனக்கு கிடைத்தது என்று அவன் நினைத்தவாறு அவனது சொத்துக்களை எல்லாம், செல்வங்களை எல்லாம் செலவு செய்து கொண்டே இருக்கின்றான். மனிதா, நீ ஒருபோதும் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. உனக்கு வழங்கப்பட்ட நியமத்துக்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள்களும் உன்னை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹுடைய அருளின் மூலமாக அருளை மறந்து பாவத்திலே நிரந்தரமாக இருந்து அல்லாஹ்வை மறந்து மார்க்கத்தை விட்டு தூரமாகி ஹராமான விடயங்களிலே நிரந்தரமாக சர்வசாதாரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே இது போன்ற நன்றி கட்ட விடயங்களை விட்டும் உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மஹ்லத் இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நன்றி செலுத்துவது என்றால் என்னவென்றால் அஷ்ஷுக்ரு தருக்குல் மஆசி. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களை தாராளமாக பயன்படுத்தலாம். நன்றி செலுத்துவது என்பது அந்த நியமத்துக்களை பாவத்திலே நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. ஒருபோதும் அந்த அருளை பாவத்திலே நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. எனவே நாம் அருள்களை பாவத்திலே பயன்படுத்துவதற்கு உறுதுணையாக ஷைத்தான் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். எனவே ஷைத்தான், அவனுடைய தோழர்கள், அவனுடைய கூட்டாளிகளை விட்டும் ரொம்ப நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலா துதி' மின்ஹும் ஆசிமா, பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் வழிபட்டு விடாதே. அவு கஃபூரா,
அல்லது இறை நிராகரிப்பாளர்கள், நன்றி கட்டவர்களுக்கு நீ வழிபட்டு விடாதே. மேலும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, எம்மை நினைவு கூறுவதை விட்டும் நாம் மறக்கடித்தவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு விட வேண்டாம். அந்த மனிதர்கள் என்னை நினைவு கூறுவதை விட்டும் மறக்கடிக்கப்பட்டவர்கள் யாரென்றால் அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். வகான அம்ருஹு ஃபுர்தா, எல்லை கடந்து அவர்கள் நன்றி கட்டவர்களாக இருப்பார்கள். எனவே இது போன்றவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும், ஏராளமான வசதிகள் கொடுக்கப்பட்டவர்கள், ஏராளமான நிஅமத்துக்கள் கொடுக்கப்பட்டவர்கள், அதே போன்று கொடுக்கப்பட்ட நிஅமத்து கொடுக்கப்பட்டவர்களை அழைத்து பாவத்தின் பால் அழைத்து கொண்டே இருப்பார்கள். நாடு கடந்து பாவத்தை யாரும் அறியாமல் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மையின் பால் அழைப்பதை விட்டும் வசதி உள்ளவர்கள் இன்னும் வசதி உள்ளவர்களை பாவத்தின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், நமது எதிரிகள் என்பதை நினைத்து இவ்வாறானவர்களை விட்டும் நாம் தூரமாகிக் கொள்ள வேண்டும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நியமத்துக்களை நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால் ஒருபோதும் நாம் எண்ணிவிட முடியாது. எனவே நியாயமாக, நீதியாக, நடுத்தரமாக அந்த நியமத்துக்களை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் பாவத்திலே நாம் செலவு செய்வதை விட்டும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல திருக்குர்ஆன் வசனங்களிலே ஏராளமான நிஅமத்துக்கள், பார்வை, கேள்வி, சுவாசம், இவ்வாறு ஏராளமான நிஅமத்துக்களை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றான். எனவே இவ்வாறான நிஅமத்துக்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக, நாம் நன்றியுடையவர்களாக, நமது நிஅமத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். முஹம்மது இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையிலே ஒரு முஃமினுடைய பண்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்றால் அதனை விட்டும் தூரமாகுவதற்காக, அந்த சட்டத்திலிருந்து நாம் நம்மை தூரப்படுத்திக் கொள்வதற்காக தந்திரங்களை செய்வார்கள். இந்த தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதென்பது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க மாட்டாது. எனவே மிகவும் கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மார்க்க சட்டங்கள் வருகின்ற போது, மார்க்க வரைமுறைகள் வருகின்ற போது நமக்கு பொருத்தமற்றதாக அல்லது நமது விருப்பத்துக்கு மாற்றமாக இருக்கின்ற போது இவைகளை மாற்றுவதற்காக, அவைகளை விட்டும் நாம் தப்பிக்கொள்வதற்காக நாம் தந்திரோபாயங்களை நுழைப்பதென்பது இது முஃமினுடைய பண்பாக இருக்க மாட்டாது என்று முஹம்மது இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நன்றியுடைய அடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு வழிபட்டு நடவுங்கள். ஒருபோதும் அவனுக்கு நீங்கள் பாவம் செய்துவிட வேண்டாம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றான். எனவே நன்றி உள்ளவர்களுடைய பண்பு என்னவென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத் ஒரு அற்பமானதாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். அந்த அருள் அற்பமானதாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை உணர்ந்து அதனை பொருந்து கொள்வார்கள். உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள், உலக விடயங்களிலே எத்தனையோ சிரமங்கள் வரும், அவைகளையெல்லாம் மறந்து அல்லாஹ் வழங்கிய அற்ப நிஅமத்தை, இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள் என்று அதனை போதமாக்கி கொண்டு நன்றி உடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் நன்றி உடையவர்களுடைய பண்பாக இருக்கின்றது. இதன் மூலமாக அவர்கள் கிடைத்ததை கொண்டு போதமாக்கி கொள்வார்கள். இந்த கிடைத்ததை கொண்டு போதும் என்ற தன்மையின் மூலமாக அவர்கள் ஒரு அரசனாக இருப்பார்கள். ஆனால் போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று உலக ஆசை பிடித்தவர்களாக ஒருபோதும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் சில மனிதர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்களை, நிஅமத்துக்களை ஒருபோதும் எனக்கு போதும் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு எதனை தந்திருக்கின்றான், என்ன அருளை எனக்கு வாரி வழங்கி இருக்கின்றான் என்று குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறானவர்கள் எவ்வாறென்றால்,
அவர்களுக்கு எவ்வளவுதான் நியமத்துக்குள் கொடுத்தாலும் உலக ஆசையின் காரணமாக அந்த அருளை ஒரு அருளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க மாட்டாது. பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்களை, பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய செல்வங்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுவார்கள், குரோதம் கொள்வார்கள். அதனை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அதனை தன்னகத்தை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனதிலே ஒரு உளநோய் பிடித்தவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ சிறியவர்கள் பெரிய விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று உலக ஆசையின் காரணமாக, தப்பாசையின் காரணமாக, நப்பாசையின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ வயோதிபர்கள், அனுபவப்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவத்திலே முத்தியவர்கள் எல்லாம் கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு நிம்மதியாக மன சந்தோஷத்துடன் வாழக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவு என்பது, அபிவிருத்தி என்பது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பங்கு வைத்திருக்கின்றான். இந்த பங்கிலே ஒருபோதும் ஒரு அணுவளவேனும் கூட்டவோ குறைக்கவோ யாராலும் முடியாது என்பதை நாம் நமது இறை விசுவாசத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதிலே ஒரு நுட்பம், ஒரு நல்ல விடயம் பொதிந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த அடியானுக்கு இவைகளை கொடுக்க வேண்டும், இந்த அடியார்களுக்கு இவைகளை கொடுக்க வேண்டும் என்று அவன் பங்கு வைத்திருக்கின்றான். அவன் அறிந்தவனாக இருக்கின்றான், அவன் நுட்பமானவனாக இருக்கின்றான். எனவே இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டது அவனுக்கு இதனை விட பன்மடங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதல்லவா என்று ஒருபோதும் நாம் மனம் நொந்து விடக்கூடாது, பொறாமைப்பட்டு விடக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எனக்கு கிடைத்தது அல்லாஹ் எனக்கு அளந்து வைத்த விடயம், எனக்கு கிடைக்க பெற்றிருப்பது அல்லாஹ் அவனுடைய நுட்பத்தின் காரணமாக முழுமையான அறிவின் பிரகாரம் எனக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே நான் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நிஅமத் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்கப்பட்ட விடயங்களிலே பொறாமை கொள்வதோ, குரோதம் கொள்வதோ, அதனை அழித்துக் கொள்வதோ, இது போன்ற கேடுகட்ட பண்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் இவ்வாறான கேடுகட்ட பண்புகளை கொள்வதன் மூலமாக ஒருபோதும் நமக்கு அளக்கப்படாத ஒரு விடயத்தை தன்னகத்தை நாம் அடைந்து கொள்ள மாட்டோம். பிறருக்கு கொடுக்கப்பட்டவைகளை அபகரித்து நாம் சொந்தமாக்கி கொள்ள மாட்டோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் என்றால் பொறாமை என்பது, குரோதம் என்பது, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது நமது அடிமனதிலிருந்து நம்மை விட்டு தூரமாகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நிசாவில் 32வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வலா ததமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். உங்களில் சிலரை விட சிலருக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த சிறப்புகளை அளித்து நான் தன்னகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பேராசை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதனை புரிகின்றான். உண்மையிலே நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால் இது போன்ற கீழ்த்தரமான பண்புகள் எல்லாம் நம்மை விட்டு தூரமாகிவிடும். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய அருளிலே அபிவிருத்தியை தான், எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களிலே நீ அபிவிருத்தி விசாலத்தன்மையும் தான். யா அல்லாஹ், உனது ஹசானாவிலே ஒரு கடுகளவேனும் குறைய மாட்டாது, அந்த அருளிலிருந்து நீ எனக்கு வாரி வழங்கு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். மாறாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளை தன்னகத்தை ஆக்கி கொள்ள வேண்டும், அல்லது அவனுடைய அருளை நாம் வீணடிக்க வேண்டும் என்ற கூரோத தன்மைகளை நாம் வளர்த்து கொள்ளாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் செல்வங்களை தன்னகத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நான் ஒரு செல்வந்தனாக மாற வேண்டும் என்பதற்காக கீழ்த்தரமான செயல்களிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ மனிதர்களிடத்திலே கையேந்துகின்றார்கள், பள்ளி வாயில்களிலே அங்கே கையேந்துகின்றார்கள். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை முஸ்லீம்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற ஒன்று கூடல்களிலே அவர்கள் கையேந்தி பிச்சை கேட்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை, ரமலான் தினங்கள், பெருநாள் தினங்களிலே அவர்கள் கேட்பது மாத்திரமல்ல, அவர்களது குடும்பத்தினர்கள் சிறுவர்களையும் இது போன்ற கேவலமான நிலைக்கு ஆளாக்குகின்றார்கள் அல்லவா. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நாம் மனிதர்களிடத்திலே கேட்பது என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது தேவைகள் அனைத்தையும்
நம்மை படைத்தவன் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் கேட்கின்றான். என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, நான் வாரி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டிருக்கின்றான் அல்லவா. ஏன் நாம் பிறரிடத்திலே கையேந்த வேண்டும்? அல்லாஹ் நம்மை பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டும் நம் மனைவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸிலே, எவரவர்கள் எந்த மனிதன் தனது சொத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனது வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவையற்ற நிலையிலேயே மனிதரிடத்திலே கேட்கின்றார்களோ, ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரா, நிச்சயமாக அவன் கேட்கக்கூடியது நெருப்பு தணல்களை தான் அவன் கேட்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நமக்கு தேவையில்லாமல் இருக்கின்ற போது, தேவையற்றவர்களாக இருக்கின்ற போது மனிதர்களிடத்திலே நாம் ஒருபோதும் கேட்டுவிடக் கூடாது. எனது பணத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் செல்வந்தனாக மாற வேண்டும், நானும் மக்களுக்கு மத்தியிலே முன்னெலும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக கையேந்தி நாம் பணத்தை சேர்க்க வேண்டிய எந்த தேவையும் நமக்கு அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய ரமலானுடைய காலம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட காலம். எனவே நாம் நன்மையின் பால் பணங்களை செலவு செய்வோம். அதே நேரத்திலே இஸ்ராப் வீண் விரயத்தை விட்டும் மிகவும் கவனமாக நாம் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மக்கள் எம்மை புகழ வேண்டும், நான் கொடைவள்ளல் என்று கூற வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் நமது செல்வங்களை நாம் செலவு செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அவ்வாறு செய்வோம் என்றால் நாம் நன்றி கெட்டவர்களாக கணிக்கப்படுவோம். நாம் ஏழை எளியோருக்கு உணவுகளை வாரி வழங்குவோம், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க செய்வோம். ஆனால் அதே நேரத்திலே மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நமது நோன்பு திறக்கும் சுஃப்ராக்களை வீண் விரயத்திலே நாம் அதனை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்திலே வரக்கூடிய இந்த ரமலானிலே முறையாக நமது செல்வங்களை நோன்பு திறப்பதற்கும் இன்னொரு பல நன்மைகளை செய்வதற்கும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே செலவு செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எனவே சுஃப்ராக்களிலே வீண் விரயம் செய்வது, தேவைக்கு அப்பாற்பட்ட முறையிலே நாம் ஈச்சம் பழங்களை அதிகமாக வீண் விரயம் செய்வது, உணவு வகைகளை தேவைக்கு அதிகமாக விநியோகம் செய்வது, இது போன்ற விடயங்களை நாம் மிகவும் கரிசனையாக தவிர்த்து கொள்வதோடு, இந்த நேரத்திலே எத்தனையோ மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பசியிலும் கஷ்டத்திலும் கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் நினைவு கூர்ந்து, யுத்தத்தின் காரணமாக உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் எத்தனையோ துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அல்லவா. இவைகளை எல்லாம் நினைத்து நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நிஅமத்தாக கருதி நம்மால் இயலுமான உதவிகளை பிறருக்கு தேவை உடையவர்களுக்கு செய்து அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக இருந்து நமது அருள்களை தக்க வைத்து நமது அருள்களை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹுடைய திருக்குர்ஆன் வசனம் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அல்லவா. அந்த நன்றியுடையவர்களாக நிஅமத்தை தக்க வைத்து நிஅமத்தை பாதுகாத்து அல்லாஹுடைய உண்மையான நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.